எங்க கிராமத்துல ஒருத்தர் ஜாதகத்த வச்சு குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே பலன் சொல்லிருவாங்க. ஆனா, இங்க வந்து அந்த மாரி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்லத் தெரியாதா? இல்ல சொல்லக்கூடாதா? ம்ஹ்ம். சொல்லத் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. சொல்லக்கூடாதுன்னும் கிடையாது. இப்ப நாடி ஜோசியம் போய் பார்த்துருப்பாங்க. யாராவது நாடி ஜோசியம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொது காண்டம்னு ஒண்ணு எடுப்பாங்க. அது பொதுவான ஒரு பலன சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, தனி காண்டமா அது வந்து 7வது காண்டம்னு சொல்லிட்டு கல்யாணத்த பத்தி சொல்லுவாங்க. வரப்போற வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்? எந்த எழுத்துல ஆரம்பிக்கும்? எந்த திசையில இருப்பாங்க? அவங்க கூட எப்படி இருப்பாங்க? அவங்க அம்மா, அப்பா எப்படி இருப்பாங்க? எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. இது ஒரு தனி காண்டமா. அதேபோல அம்மாவ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 4ஆம் இடத்த பார்க்க சொல்லுவாங்க. அப்பா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 9ஆம் இடத்த பார்க்க சொல்லுவாங்க. வருமானத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 10ஆம் இடத்த பார்க்க சொல்லுவாங்க. இதான். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, தனித்தனியா பார்த்து தனித்தனியா காசு வாங்குவாங்க. ஒவ்வொரு காண்டத்தையும் பார்த்து தனித்தனியா பலன தனித்தனியா பார்த்து சொல்லுவாங்க. ஓலைச்சுவடியில அப்படி தனித்தனியா எழுதியிருக்குமா? எழுதிலாம் இருக்காது. இவங்களா தான் பிரிச்சுக்கிறது. அந்த மாரி தனித்தனியா பிரிச்சு வச்சுருவாங்க. இந்தந்த காண்டத்த பத்தி தனித்தனியா பிரிச்சு வச்சு தனித்தனியா காசு வாங்குறது. இப்போ எல்லாருடைய தொழிலையும் நம்ம மதிக்க கத்துக்கணும். எல்லாருடைய தொழிலையும் நம்ம மதிக்க கத்துக்கணும். இந்த நாட்டோட தலைமை பொறுப்புல இருக்கிற ஜனாதிபதியில இருந்து, அவர் சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் தானே அப்படியே குத்திட்டு போறாருன்னு சொல்லிடுவாங்க. சில பேர் கவர்னர் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மாரி இல்லாம, அதுல இருந்து கடைக்கோட்டியாக சாலைய சுத்தம் செய்றவர் வரைக்கும் எல்லாருமே வந்து உழைப்பாளிக தாங்க. அவங்களுடைய உழைப்புக்கு ஏத்த வேலை குடுக்கணும். 2 வகையான வேலை. ஒண்ணு ஹார்ட் ஒர்க், இன்னொன்னு ஸ்மார்ட் ஒர்க். இந்த 2 வகையான வேலைக்கும் மதிப்பு இருக்கு. சில இடத்துல 2ம் சேர்ந்தே தான் வேலை செய்யணும். முட்டாள்தனமா தெரு கூட பெருக்க முடியாது, வீடு கூட பெருக்க முடியாது. முட்டாள்தனமா வீடு பெருக்க முடியுமா நம்ம? வீட்ல லேடீஸுங்க பெருக்குறோம், நாமளும் பெருக்குறோம், வீட துடைக்கிறோம், ஒரு பாத்திரம் தேய்க்கிறோம். முட்டாள்தனமா தேய்ச்சாங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அதுக்கு ஒரு அறிவு வேணுமா இல்லையா? ஒரு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நீங்க பாருங்க, ஒரு மிக்ஸிய கிளீன் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், மிக்ஸி ஜார. உள்ளுக்குள்ள இதெல்லாம் அதில போய் விம் பாரெல்லாம் ஒட்டிக்கிச்சுனாக்கா, அது சரியா கிளீன் பண்ணலன்னா என்ன ஆகும்? அறிவுலாம் பயன்படுத்தி எந்த இடத்துல ஒட்டணும்லாம் தெரிஞ்சுக்கணும். பிளேடோட எந்த பகுதியில ஒட்டணும். அடுத்து நீங்க சட்னி அரைச்சீங்கன்னா, அதில விம்பும் சேர்ந்து அ சேர்ந்தே வந்து நம்ம அடுத்த வாட்டி சட்னி சாப்பிட வேண்டியது இருக்கும். வயிறு வலி போன்ற பிரச்சனைகள் வர காரணம் என்ன தெரியுமா? நெறைய வீட்ல குழந்தைங்களுக்கெல்லாம் வயிறு வலி வர காரணம் என்ன தெரியுமா? வீட்ல இருக்கிறவங்க அல்லது வேலையில இருக்கிறவங்க சரியாக பாத்திரம் தேய்க்காதது தான் காரணம். இது யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? சம்மந்தமே இல்லாம சொல்றதா நினைக்கலாம் நீங்க. காரணம் என்னன்னா, அந்த வேலை வந்து கொஞ்சமாச்சும் ஸ்மார்ட்னஸ் சேரணும். புத்திசாலித்தனம் சேரணும் ஒரு வேலையிலும். அது சேராம போனாக்கா, வெறுமே மிஷின் மாரி வேலை செஞ்சோம்னு வச்சுக்கங்களேன், அதில இந்த பாதிப்புலாம் இருக்கும். அது எங்கேயாவது ஒட்டுமா, மரப்பகுதியில ஒட்டுமா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுட்டு, நல்லா வாஷ் பண்ணா தானே நமக்கு வந்து சுத்தம் கிடைக்கும். அப்போ எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்குதுங்க. அந்த மாரி வேலை ஜோதிடம் அப்படிங்கிறதுலயும் அவங்களோட வேலைகள நம்ம மதிக்க கத்துக்கணும். அவங்களோட நேரத்த நம்ம மதிக்க கத்துக்கணும். பிறரோட வேலையையும், பிறரோட நேரத்தையும், அதிலே அவங்களோட அனுபவத்தையும், அந்த அனுபவத்தோட கூடிய ஞானத்தையும் நம்ம மதிக்க கத்துக்கணும். ஒரு ரூ. 21 வச்சுட்டு, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பலன் சொல்லுங்கன்னா, நாங்க எப்படி சொல்லுவோம்? சொல்லுங்க. நியாயமா? கமர்ஷியலா போயிடுச்சுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜோதிடம் மட்டும் இல்லாம எல்லா தொழிலும் கமர்ஷியலா போயிடுச்சு. கான்ட்ராக்டரா போயிடுச்சு, கமர்ஷியலா போயிடுச்சு. கல்யாணம்லாம் ஆத்மார்த்தமா பண்ணாங்க. அதில விருந்தெல்லாம் ஆத்மார்த்தமா வாங்க வாங்கன்னு வரவேற்று போட்டாங்க. இப்போ பொம்மைய வச்சு அதுவா வணக்கம் பண்ணுது. பொம்மை தானா வணக்கம் பண்ணுது. ஒரு மிஷின் வந்து பன்னீர தெளிக்குது. அ ஆத்மார்த்தமா இருக்குமா? மிஷின் வந்து ஆத்மார்த்தமா வணக்கம் பண்ணுமாங்க? செயற்கையான அந்த இதெல்லாம் வச்சுலாம் ஒண்ணும் பண்றதெல்லாம் நல்லா இருக்காது. ஆத்மார்த்தமா, மனப்பூர்வமா, வாய் வார்த்தையா அப்படின்னு 3 வகை இருக்கு இல்லையா? மைண்ட், பாடி, சோல்ன்னு சொல்லக்கூடிய 3 வகையான நிலை இருக்கிறது. மேலோட்டமா மேலோட்டமா ஜோசியம் பார்க்கறது,
மேலே மனப்பூர்வமாக ஜோசியம் பார்க்குறது, ஆத்மாத்மா ஜோசியம் பார்க்குறது 3 நிலை இருக்கா இல்லையா? எந்த வேலையும் சரி, நீங்கள் விருந்துக்கு வரீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், எனக்கு ஒரு டம்ளர் காப்பி கொடுக்குறீங்க, அல்லது உள்ளே வாங்கன்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் 3 விதமாக சொல்லலாம். வாங்க வாங்கன்னு வாய் வார்த்தையாக சொல்லலாம். மனப்பூர்வமாக வாங்க வாங்கன்னு சொல்லலாம். ஆத்மபூர்வமாக வாங்க வாங்க ஐயா வாங்க என்னையோன்னு கூப்பிடலாம். 3 விதம் இருக்கா இல்லையா? அது டீப்னஸ் உள்ளே போகிறத பொறுத்து இருக்குது. அதுபோல் ஒரு வேலையிலுமே அவங்க மேலோட்டமாக செய்யணுமா, இல்லை மனப்பூர்வமாக செய்யணுமா, ஆத்மாத்மா செய்யணுமான்னு இருக்குதுங்க. சில பேர்கிட்ட நம்ம ஏஞ்சி போனால் போதுதோ. இப்போ இன்றைக்கி இந்த நிமிஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒருத்தங்க கஸ்டமர் வராங்க. அவங்க ஜாதகம் பார்க்க வராங்க, தெரியாமல் வராங்க. அவங்க ஜாதகத்தை பார்க்குறாங்க, எங்கள் ஸ்டாஃபு பார்த்துட்டு நீங்கள் 2 நாள் பொறுத்து வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இல்லைங்க அவருக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது, இன்றைக்கி ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு. 2 நாள் பொறுத்து வாங்க, ரொம்ப அவசரம் ஒன்றும் இல்லைல்ல, பொதுவாக தானே பார்க்குறோம், நல்லா பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். நாங்கள் எங்கள் வருமானத்துக்கு எடுத்துக்கிறோம் பாருங்கள், நாங்களே எங்கள் வருமானத்துக்கு எடுத்துக்கிறோம். மிதுன ராசியை சேர்ந்தவர் இன்றைக்கி வராரு, மிதுன ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது, வேண்டான்னு சொல்லி அனுப்புகிறோம். நாங்கள் 2 நாள் பொறுத்து வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் முதல்ல ஜோசியம் பார்க்க வரீங்க, எதுக்கு முதல்ல பார்க்கும்போது இது நான் காசுக்கு பண்ணால் அந்த மாதிரி பண்ணுவோமா சொல்லுங்கள்? வந்தால் போதும்னு சொல்லிவிட்டு அப்படியே வாங்கி வச்சு பார்த்து அனுப்பிச்சி விட்ருவோம். ஆனால் அப்படி இல்லை. நாங்கள் ஆத்மாத்மாவும் மனப்பூர்வமாக பார்க்கணுன்னு நினைக்கிறதுனால தான் இன்றைக்கி வர வருமானத்தை வேண்டான்னு சொல்கிறோம். எல்லாருமே அப்படி இருப்பாங்களா அப்படின்னாக்கா, பல பேர் காசுக்காக பார்த்தாலும் மனப்பூர்வமாக பார்ப்பாங்க, ஆத்மாத்மா பார்ப்பாங்க, அவங்க மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு பார்ப்பாங்க. இப்படி இருக்குது. அப்போது கஸ்டமரும் அதே போல் எங்ககிட்ட பணம் கொடுக்கும்போது மனப்பூர்வமாக ஆத்மாத்மா இப்படிலாம் கொடுக்கணும்ல, கடமைக்குன்னா ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டு சருக்குன்னு ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு போட்டு போய்கின்னே இருக்கிறவங்க இருக்காங்க. வெத்தலை பாக்கு பூ பழத்தோடு கொடுத்து எழுச்சி நின்று தட்டோடு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு காணிக்கை எவ்வளோ கண்ணியமாக கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஸ்டைலாக அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம தொழிலுக்கு என்ன மரியாதை? நாங்கள் தொழிலாக பண்ணுறோமா, வேலையாக பண்ணுறோமா, ஆன்மீக தொழிலாக பண்ணுறோமா, கமர்ஷியலாக பண்ணுறோமாங்கிறது நீங்களே தான் முடிவு பண்ணுறீங்க. இதெல்லாம் இருக்குது. அதனால் வரக்கூடிய பாதிப்பு தான் அப்படின்லாம். யார் தெரியாதுன்னு யாருக்கும் கிடையாது, எல்லா ஜோசியருக்கும் தெரியும் தான். ரொம்ப சிம்பிள் தான் இது, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு ஜாதகங்கிறது என்னென்னா 12 கட்டம் 9 கிரகங்கள் ஒரு ஜாதகங்க. 12 கட்டங்கிறது என்னென்னா, முதல் கட்டம் இவரோட லக்னத்தை பற்றி, இவரோட தலையெழுத்து அல்லது சுபாவம் இதெல்லாம் சொல்லக்கூடியது 1. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். சரி, இப்போ உதாரணத்துக்கு எல்லாத்தையும் டீட்டெயில் எல்லாம் உறவுகளை பற்றி மட்டும் சொல்கிறேன். முதல் இடம்ன்றது இவரை பற்றி, 2வது இடங்கிறது இவரோட குடும்ப நண்பர் உறுப்பினர்கள், குடும்பத்தை பற்றி, ஒட்டுமொத்தமாக ரேஷன் கார்டை பற்றின்னு வச்சுங்களேன், குடும்பத்தை பற்றின்னு அர்த்தம். அது மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்களோ எல்லாரையும் சேர்ந்த மாதிரி ஒரு பதம். 3ஆம் இடம்னா தனக்கு கீழே பிறந்த தம்பி தங்கையை பற்றியது 3ஆம் இடம். தம்பி தங்கை அது பேர் சகோதர ஸ்தானம்னு போகிற, ஆனால் அது மூத்த சகோதரன் கிடையாது, தம்பி தங்கச்சியை பற்றி மட்டும் சொல்லுவாங்க. அது 4ஆம் இடம் அம்மாவை பற்றி சொல்கிறது 4ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது குழந்தைகளை பற்றி, தனக்கு பிறக்கிற குழந்தைகளை பற்றி, மகன் மகளை பற்றி சொல்கிறது 5ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது நமக்கு ஆகாதவங்களை பற்றி சொல்கிறது, தனக்கு ஆகாதவங்க எதிரிகளை பற்றி, அது உறவு இல்லை, அது எதிரி பகையை பற்றி சொல்கிறது இந்த 6ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கை துணை, லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடியது, மற்றும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சொல்லலாம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்கன்றது இந்த 7ஆம் இடத்தை வரைக்கும். எல்லாமே நண்பர்கள் தானே, கூட்டாளிகள்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, பங்காளியும் கூட்டாளின்னு சொல்லுவாங்கள்ல, பங்காளியில் கூட்டாளின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை கூட்டாளி, வியாபார கூட்டாளி மற்றும் நட்பு கூட்டாளி, இந்த 3 பேரும் சேர்ந்தது தாங்க இது. அது 7ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னா, மறைமுகமான பாதிப்புகள் அல்லது அரசாங்க தொந்தரவுகள், எதிரிகள், இவங்களால் ஏற்படக்கூடிய மறைமுக தொல்லை கொடுக்கக்கூடியவர்களை பற்றியெல்லாம் நேரடி தொல்லை கொடுக்குறவங்க, நேரடியான எதிரிகள் 6ஆம் இடத்துல சொல்லிட்டோம். எதிர்பாராத மறைமுகமான துன்பத்தை விளைவிக்கக்கூடியவர்களை பற்றி 8ஆம் இடத்துல சொல்லுவோம். 9ஆம் இடம் என்பது என்னென்னா, அப்பாவை பற்றி சொல்லலாம், அப்புறம் குருமார்களை பற்றி சொல்லலாம். இது 9ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களை பற்றி சொல்கிறது. அது என்ன, வேலை செய்கிற நபர்னா என்ன சொல்லுவாங்க, கொலிக்ஸ் பற்றி சொல்கிறது. 11ஆம் இடம்ங்கிறது என்னென்னா, மூத்த சகோதரர், அண்ணன் அக்கா போன்ற மூத்த சகோதரர்களை பற்றி சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல்
ஆன்றோர் சான்றோர் மேலோர் சொல்லக்கூடிய வயதில் பெரியவர்களை பற்றி சொல்லக்கூடியது. 12ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு நஷ்டம் கொடுக்குறவங்க யாருன்றதை பற்றி கண்டுபிடிக்கக்கூடியது இந்த 12ஆம் இடம். இதெல்லாம் நேரடியாக இந்த 12 கட்டத்தை சொல்கிறது. இப்போ 2வது 2 கூட இதுலேயே நம்ம சொல்ல முடியும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த 1ன்னு போட்டிருக்க லக்னத்தை வச்சு கணக்கு பண்ணால் நம்மளதுலேருந்து கணக்கு பண்ணுறாங்க. அதுவே 7ஆம் இடம் வச்சா மனைவிலேருந்து கணக்கு பண்ணலாம். இப்போது 3ஆம் இடத்தை என்ன சொன்னோம் அப்படின்னா, 3ஆம் இடம் என்பது நம்மளோட தம்பி மற்றும் தங்கையை பற்றி சொல்லக்கூடியது 3ஆம் இடம்னு சொன்னோம். இப்போ 7ஆம் இடத்துலேருந்து எண்ணிட்டு வந்தோன்னா இந்த 3ஆம் இடம் என்னவா ஆகும்னாக்கா அது 9ஆம் இடமாக மாறி போயிடும். 7லேருந்து எண்ணிட்டு வந்தோம்னா அது 9ஆம் இடம் என்ன ஆகும்னா லக்னத்துக்கு 3ஆம் இடமா இருக்கும். 7க்கு 9 லக்னத்துக்கு 3ஆக இருக்கும். ரெண்டும் ஒரே கட்டமாயிடும். அப்போனா என்னன்னா நம்மளோட மாமனாரை பற்றி சொல்லலாம்னு அர்த்தம். 3ஆம் இடத்தை பார்த்து அந்த ஜாதகருடைய மாமனாரை பற்றி சொல்ல முடியும்னு அர்த்தம். எப்படி இருக்கு பாருங்க. அதே போல் இப்போது 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம்னு சொன்னோம் நாங்கள் இல்லையா? அந்த இடம் 4ஆம் இடத்துலேருந்து எண்ணிட்டு வந்தோம்னா அது 3ஆம் இடமாகிடும். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நம்மளோட தாய் மாமனை பற்றி சொல்லணும், அல்லது அம்மா கூட பிறந்த இளைய சகோதரங்களை பற்றி, இளைய சகோதரம், தாய் மாமன் மட்டும் இல்லை, சித்தியை பற்றி சொல்கிறது, அம்மாவோட தங்கைகளை பற்றி, அம்மாவோட தம்பியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த 6ஆம் இடத்தை வச்சு சொல்லலாங்க. அதுபோல் இந்த 5ஆம் இடத்தை குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்கிறோம். அது பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். வம்ச விருத்திக்கெல்லாம் முக்கியமானதாக இடக்கு. இப்போ 5ஆம் இடத்துல என் தாத்தாவே பிறந்திருக்காரு, அப்பாவே பிறந்திருக்காரு. நாமளாம் சில பேர் நினச்சிக்கிறோம், அப்பா இல்லாதவங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா, எங்கள் அப்பா தான் பிறந்துட்டாரு, எங்கள் அம்மா தான் பிறந்துட்டாங்கன்னு அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் சும்மா கற்பனை நினைப்பு. உண்மை என்ன அப்படின்னா, 9லேருந்து எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், 9லேருந்து 9ஆம் இடம் வந்ததுன்னா அது நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடம்னு அர்த்தம். 9லேருந்து 9ஆம் இடம் லக்னத்துக்கு 5ஆம் இடம்னு ஆகிடுது. அதாவது நம்மளோட தாத்தா பாட்டியும் தந்தவேடி, தாத்தா பாட்டிங்கிறதுனா அப்பாவுடைய முன்னோர்கள், அப்பாவுக்கு அப்பாவாக இருக்கக்கூடியவ, அந்த இடமும் நம்மளோட பேரம்பேத்திய நம்மளோட புத்திர இடமும் ஒன்றுங்க. நம்மளோட தாத்தா இடமும் நம்மளோட புத்திரஸ்தானமும் 5ஆம் இடம் தாங்க. அப்பாவோட கூட அப்பா 9, 9க்கு 9 அப்பாவுடைய அப்பான்னு அர்த்தம். 9க்கு 9, 9ஆம் இடம் வரைக்கும் எண்ணிட்டு திருப்பி அதுலேருந்து 1, 2, 3ன்னு எடுத்து 9ஆம் இடம் வந்ததுன்னா அந்த இடம் நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடமாகும். நமக்கு புத்திரஸ்தானமாக இருக்கிறது நம்ம அப்பாவுக்கு அப்பா ஸ்தானமாக இருக்கிறது. அப்போ இது ரெண்டும் ஒன்றா இருந்தது, ஒரே மாதிரி இருக்குது, இது ரெண்டுத்தோட சம்பந்தம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து உங்களோட தாத்தாவே உங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்காருன்னு சொல்லுவோம். உங்களோட தாத்தாவே உங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்காரான்றதை பற்றி சொல்ல முடியறது காரணம் இதுதான். அதுபோல் 5க்கு 5 எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் எடுத்தாக்கா லக்னத்துக்கு 9ஆம் இடம் வந்துடும். 1லேருந்து எடுத்துன்னு போய்ட்டு 1, 2, 3, 4, 5ன்னு இப்போ பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டு பிள்ளைங்கள்லேருந்து 1, 2, 3, 4, 5ன்னு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அது 9ஆம் இடம் வந்துடுங்க. அப்படி வந்தால் என்ன அர்த்தமாக இது பாருங்கள், நம்மளுடைய பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைகள் நம்மளோட பேரம்பேத்தின்னு அர்த்தமாயிடும். இப்படி அந்த கணக்குகளை பார்த்து பார்த்து எடுக்கணுங்க. 7ஆம் இடத்துலேருந்து எண்ணிக்கிட்டு வந்தோம்னா 4ஆம் இடம் மாமியார் ஸ்தானம். நம்மளோட 10ஆம் இடம் எப்படி இருக்கிறதுன்ற பொறுத்து நம்மளோட மாமியார் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய 10ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மளோட மாமியார் யாருன்னு சொல்லலாம், என்ன மாதிரி இருப்பாங்கன்னு. அதாவது 7லேருந்து என்ன 4ஆம் இடம், 7னா மனைவி அல்லது கணவர் ஸ்தானம், அதுலேருந்து 1, 2, 3, 4 எடுத்தால் அவங்களுடைய அம்மா ஸ்தானம், மாத்ருஸ்தானம். அப்போ நமக்கு என்ன எண்ணிக்கை வருது அப்படின்னா லக்னத்துக்கு 10ஆக வந்துவிடும். இது போல் உள்ளார்ந்து பார்க்கறது தாங்க இது. இப்போது பெரிய குழப்பம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இதில் ஒரு எங்கள் அம்மாவுக்கு 3 தம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். நான் எந்த இடத்த வச்சு எப்படி நான் கணிக்கிறது?
அம்மா 4ஆம் இடம். அம்மாவிலேருந்து எண்ணிட்டு போனோம்னாக்கா 3 ஸ்தானம் போனால் அம்மாவோட தம்பி ஸ்தானம்னு வருது வச்சுக்கோங்க. தம்பியோ இல்லை தங்கச்சி ஸ்தானம் வருது 3ஆம் இடம். அதாவது எனக்கு 6ஆம் இடம். அதில் எந்த தம்பியை குறிக்கும்? குழப்பம் இருக்கா இல்லையா? அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. தம்பி நான் முதல்ல பிறக்கக்கூடியவங்க, தம்பியோ தங்கச்சியோ, அம்மாவுக்கு அடுத்த நிலையில் பிறந்தவங்க யாரோ அவங்க தான் இந்த 6ஆம் இடம். அதுலேருந்து ஒரு 3 பகுதி எண்ணும்னா லக்னத்துக்கு 8 ஆகிடும். அது அம்மாவுக்கு பிறந்தவங்களுக்கு, அம்மாவுக்கு அடுத்து பிறந்தவங்களுக்கும் அடுத்து பிறந்தவங்க 2வது தம்பி அல்லது 2வது தங்கச்சியை பற்றி சொல்லணும்னா 8ஆம் இடமா சொல்லுவாங்க. அப்போ 3வது ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க. அந்த 8லேருந்து 1, 2, 3 போட்டு அவங்களுக்கு தம்பி தங்கச்சி ஸ்தானத்தை பார்த்தா 10ஆம் இடம் வரும் நம்ம லக்னத்துக்கு பார்த்து. குழப்பமாயிடுமா? ஆகாதா? அதனால தான் பார்க்குறதில்ல. தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்தையும் தெளிவாக கவனித்து ஒன்றுத்துக்கும் யாரை பற்றி கேட்குறோமோ அதுக்கு ஒரு கட்டம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி சாப்பிட்றது ஈஸியா, இப்படி சாப்பிட்றது ஈஸியா? தலையை சுற்றி சாப்பிட்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்கவுங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்கவுங்களுக்குன்னு போட்டுக்கிட்டாக எளிமையாக இருக்கும். அப்படி இல்லை, ஜாதகம் இல்லைங்க, அவசியம் தெரிஞ்சுக்கணுன்ற சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் அந்த நபரோட உறவு முறை எத்தனாவது பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் கணக்கு பண்ணிவிட்டு எத்தனை பேர் பிறந்தாங்க எத்தனை பேர் இறந்துட்டாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டா அவங்களுக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை போட்டுக்கலாம். ஜாதகத்தை போடுற இதே ஜாதகம் தான், லக்னத்தை இடத்த மாற்றி போட்டு இது அவங்க ஜாதகமாக கணக்கிட்டு இப்போ நடக்கிற தசாபுத்தி அவங்களதாக கணக்கிட்டு போட்டு பார்த்து சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள் தான். அந்த உறவு முறையை தெளிவுபடுத்தினா போதும். ஆனால் நீங்கள் என் குடும்பம் இது எப்படி இருப்பாங்கன்னு ஒட்டுமொத்தமாக கேட்குறது, ஒரே ஒரு காசை கொடுத்துட்டு ஒத்த ஃபீஸ் கொடுத்துட்டு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு பார்க்கணுன்னா என் குடும்பத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கன்னு கேட்பாங்க. படிப்பு அறிவு கம்மியாகவோ அல்லது உணர்தல் கம்மியாகவோ இருக்கிறவங்க ஜாதகத்தை பற்றி பேசிக்கே தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, ஜாதகத்தை தான் நீட்டுடு என் குடும்பத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கன்னாக்கா, குடும்பத்துக்கு பார்க்குறதுக்கு இது ஜாதகம் தனி நபருக்குன்னு தான் ஜாதகம். குடும்பத்துக்கு பார்க்குறதுன்னா ரேஷன் கார்டு தான் பார்க்கணும். அப்படி இல்லை, தனிப்பட்ட முறையில் என்னன்றது தான் பார்க்கணும். குடும்பத்துக்கு மொத்தமாக நாங்கள் 2ஆம் இடத்த குடும்பஸ்தானமாக வச்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி இப்படின்றத பார்த்து ஒட்டுமொத்தமாக சொல்லுவோம். ஒரு ஆள் பேரை கூட சொல்ல முடியாது. உங்கள் குடும்பத்துக்கு இப்படி இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு அப்படி இருக்கணும், ஒட்டுமொத்தமாக தான் சொல்லணும். யாருக்கு எப்படி இருக்கணும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. புரியுதா? அதனால் குழப்பங்கள் அதிகம் இல்லாமல் தெளிவாக பார்க்கணுன்னு யாராருக்கெல்லாம் ஜாதகம் இருந்தோ அவங்களுக்கு பார்க்கணும். இப்போ 2-3 தலைமுறை ஆயிடுச்சு. ஜாதகத்துக்கு 80s வரைக்கும் ஜாதகம் ரொம்ப கம்மியாக இருக்கும். மேல் மட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் ஜாதகம் எழுதி வச்சுருந்தாங்க. 2000க்கு அப்புறமா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஜாதகம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ 2025ல் 3 தலைமுறைக்கு ஜாதகம் இருக்குது. அப்பாவுக்கு ஜாதகம் இருக்குது, பிள்ளைக்கு ஜாதகம் இருக்குது, பேரம்பேத்திக்கும் ஜாதகம் எழுதியாச்சு. இனி வர காலங்களில் தனித்தனியாக ஜாதகம் இருக்கும். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரியே இப்போ பார்க்கலாம். ஒரு தனி ஒரு மனுஷனுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து எப்படி அவங்க வியாதியை சொல்ல முடியுமோ அந்த மாதிரி ஒரு தனித்தனி முறையில் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறது தான் துல்லியமாக இருக்கும், எளிமையாக இருக்கும். அது தனித்தனியாக வருமானம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரே ஜாதகத்தை வச்சு ஒட்டுமொத்த பேருக்கு பார்க்க சொல்கிறது குழப்பத்தை தரும். அதனால தான் தவிர்க்கிறாங்க. நன்றி, வணக்கம்.